வணக்கம். ஓகே. உறவுகளே, ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், புதுமையை கண்டுபிடிக்க ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனிதன் எதையோ மனசில் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை பாயில் பண்ணார். அதில் ஏதாவது ஐட்டம்கள்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் ஏதோ போட்டார். போட்டுட்டு அது நல்லா கொதன்னு கொச்சிச்சு. ஒரு டெஸ்ட் டியூப் பாத்திரத்தில் அதை போட்டு அதை பக்குவப்படுத்தினார். பண்ணியிருந்தோன்னே அது அவனுடைய எதிர்பார்ப்பு மாதிரி அது நல்லா கொதித்து ஒரு லெவலில் வந்திருக்கணும். இது என்னடான்னு பார்த்தா அப்படியே வெந்து பால் பொங்கி ஊற்றுற மாதிரி கீழே எல்லாம் ஊற்றிக்கிச்சு. அவன் அதை எதிர்பார்க்கல. அவன் நினச்சது வேறு விதமான எதிர்பார்ப்பு, அவுட்புட். அது எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிக்கிச்சு. எல்லாம் அவனுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. சே, இவ்வளோ திட்டம் போட்டு நம்ம பண்ணி கடைசியில் இப்படி எல்லாம் கோச்சு கீழே ஊற்றிக்கிச்சு. நம்ம என்ன தவறு பண்ணோம் பார்த்தாக்கா ஏதோ ஒரு பவுடரை அதில் மிக்ஸ் பண்ண மறந்துட்டார். ஏன் மறந்துட்டார்? ஆப்தன் மைண்ட். இந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் இதே தான், சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் இதே தான், ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் இது தான். அவன் ஒன்று பண்ணுவான், அப்புறம் ஏதோ மறந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவான். அப்புறம் அதுலேருந்து ஏதாவது ஒரு புதுமையை கண்டுபிடிப்பான். அப்படி ஞாபக குறைவாக எதையோ கலக்கத்துக்கு மறந்துட்டு விட்டுட்டான். அது இதாகி போச்சு. ரொம்ப பேஜாராகிடுச்சு. சே, அதை எடுத்து விசிறி அடித்தான் செவத்து மேலே. எல்லாம் நாசமாக போச்சு சொல்லிட்டு தோத்தறிக்க விசிறி அடித்தான். விசிறி வச்சோன்னே என்ன ஆச்சு, அது கீழே பட்டு மேலே செவத்து மேலே ரூட் மேலே பட்டு கீழே மேலே போயிடுச்சு. அது ரெண்டு கபாக்கராத்து பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு இந்த செவத்து மேலே அடித்தான். அது இந்த செவத்து மேலே போட்டு ஒரு ஏதோ ஒரு புதுமையாக எதிர்பார்க்காத மாதிரி ஏதோ ஆச்சு. அப்போ தான் குழந்துச்சு. திரும்பவும் கீழே போட்டு பார்த்தோம். ஓகே, சம்திங் ஏதோ அட்வென்ச்சர். நான் என்ன பண்ணிப்போம் என்ன வாச்சுன்ட்டு வச்சுட்டு நிம்மதியாக சரி மாலை நேரம் அப்படியே போயிட்டு அங்கே கால்பந்து விளையாடிருந்தாங்க. அது ஒரு 2 நிமிஷம் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துருந்தோம். அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு வாலிபால் விளையாட்டுருந்தாங்க. அங்கேயே பார்த்தோம். இப்போ இந்த பக்கத்தில் பாஸ்கெட் பால் விளையாடிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே போய்ட்டு உக்காந்து பார்த்துருந்தோம். பாஸ்கெட் பால் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் 2 விதமான குழுக்களுக்குள்ள போட்டி. ஒரு குழுவில் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ஏதோ ஒரு கண்ட்ரிக்காரன். இன்னொரு கண்ட்ரிக்காரன் எல்லாம் டாலாக இருந்தாங்க. இந்த பாஸ்கெட் பாலுக்கெல்லாம் கொஞ்சம் டாலாக உயரமாக இருந்தால் தான் ஈஸியாக போட்டு இப்படி அது போட்டுருவான், ஈஸியாக இருக்கும். இந்த உயரம் கம்மியாக இருக்கிறவனால அவளை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியல. எகிரி போடுறான், பாஸ்கெட்டு அங்கே இருக்குது, பால் இங்கேயே போய் விழுது. இப்போ உக்காந்து பார்த்துன்னு அந்த விஞ்ஞானி சயின்டிஸ்ட்
பார்த்துருந்தோன்னே ச்சே எல்லாம் அவனு அப்படியே ஸ்கோர் பண்ணுறாங்க இவங்களால பாவம் முடியலையட்டு பார்த்தா எல்லாம் ரொம்ப குள்ளமாக இருக்கான். ஒரு ஐடியா வந்துச்சு. ஒன்று படன்னு கேம் ஆடினேச்சு. எழுந்து படப்பட வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்சம் ஷூவெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணான். அதை ரெடி பண்ணிவிட்டு கீழே டோ, இந்த ஷூவுக்கு அடிபாகுது இல்லையா, டோன்னு சொல்லுவாங்க. அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இவன் கண்டுபிடிச்ச ஒரு ஏதோ சயின்ஸ் என்னத்தை பண்ண போய் விபத்தம் ஏதோ ஒன்று ஆச்சு இல்லையா, அது எகுருது. அது இந்த பால் மாதிரி என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் புட்டு அது உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் தைச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ ஷூங்களை ரெடி பண்ணிட்டான். அப்புறம் அந்த ஷூ போட்டுன்னு ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜம்ப் பண்ணல மேலே போச்சு. அப்போ போனான். இவர் போட்டு ஷூ போட்டுன்னு ஜம்ப் பண்ணி பார்த்தாரு. அவ்வளோ உயரமாக ஜம்ப் ஆச்சார். சரிதான்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் பார்த்து தான் அப்புறம் ஹாஃப் டைம் இடைவேளை இன்டர்வெல்னு சொல்ல முடியாது, ஓகே சொல்லலாம், ஆஃப் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீம் சேஞ்ச் ஆகிட்டு அவங்க விளையாடணும். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார், அந்த குள்ளமாக இருந்தாங்க இல்லையா, அந்த டீம் லீடரை கூப்பிட்டாரு. கமான் எவ்ரிபடி, ஜஸ்ட்டு நாளைக்கு ஷூ காட்டுக்கு உங்கள் ஷூவெல்லாம் காட்டிட்டு இந்த ஷூவை காலில் போட்டுக்கோங்க போகிற. அப்புறம் அவனுக்கு பேஜாராக இருந்தாங்க, எல்லாத்த போட்டு விளையாடுறது இருக்கிற ஷூவை விளையாட முடியல. நோ வேர் தி ஷூ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாம் போட்டுக்கினாங்க. போட்டு ஓகே கொஞ்ச நேரம் அங்கிட்டே காலில் ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பண்ணினாங்க. அப்புறம் பண்ணிட்டோடனே ஆஃப் டைம் ஆகிப்போச்சு. எல்லோரும் ரெஃப்ரி ஹலோ கமான் எவ்ரிபடி சொல்லிவிட்டு எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிட்டு விசில் ஸ்டார்ட் பண்ணோடனே 2 பேரும் விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாடும் போது அந்த டீமு மாவில் ஆஸ் யூஸ்வலாக நல்லா விளையாடினாங்க, ஸ்கோர்லாம் பண்ணாங்க. அப்புறம் இவங்க குள்ளமாக இருந்தாங்க இல்லையா, அவனுக்கும் பால் எடுத்துகிட்டு போயிட்டு எக்கிறதுக்கு கீழே குச்சி பார்த்தாக்கா நல்லா உயரமாக ஜம்ப் ஆனானுங்க. எனக்கு அந்த ஷூ வந்து ரப்பர் மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு. ஈஸியாக இவனுங்களை விட அவனுக்கும் நல்லா மேலே போயிட்டு பாஸ்கெட்டில் ஸ்கோருக்கு நிறையா பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களத விட இவங்க ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு இவங்க வின் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்தில் கூட சில நன்மைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே நண்பர்களே, இதோடு முடிக்கிறேன்.